கோவிலில் இருக்க கொடிமரம் எப்படி அதிசயம் தெரியுமா? அது எப்படின்னா பிரபஞ்ச ஆற்றல் அதை எடுத்து மூலவருக்கும் அந்த பிரபஞ்சத்தோட இதுக்கும் அந்த சக்தி போகும். அது தொப்புள் கொடி மாதிரி. அதில் நம்ம கோயிலை போயிட்டு மூலவரை பார்த்துட்டு வெளியே சுற்றி வந்து நம்ம கொடிமரத்துக்கு முன்னாடி வடக்கு பார்த்து விழுவாங்க. விழுந்து பெண்கள்னா முட்டி போட்டு விழுவாங்க, ஆண்கள்னா நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குவாங்க. அது ஒரு நல்லது. நம்மளுடைய குறைகளை கொடிமரத்தை தொட்டு சொல்லிட்டு விழுந்து கும்பிட்டோம்னா அது கடவுள்கிட்டையே போய் சேர்ந்தா மாதிரி. அதுக்காகத்தான் கொடிமரம். ஒவ்வொரு கோவில்லையும் கொடிமரம் அது மூலவருக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள கனெக்டர். அந்த இது நம்ம கொடிமரத்தை நம்ம என்ன வேண்டுதலோ என்ன கஷ்டமோ அங்கே போய் தொட்டு கும்பிட்டு சொல்லிட்டு வந்தோம்னா அது இறைவன்கிட்ட ஒப்படைச்சா மாதிரி. நம்ம கவலைகளை இறைவன்கிட்ட ஒப்படைச்சா மாதிரி, நம்ம தேவைகளை இறைவன்கிட்ட கேட்டா மாதிரி அது கண்டிப்பாக நடக்கும். சாய்ஸ்ன்னு ஒன்று இல்லாதப்ப தான் அதனோட வலிமை அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. நம்மளா இப்படி செஞ்சோம், நம்மளா இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு அவங்களே யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மன தைரியம் வந்துடும். மன தைரியம் வந்துட்டாலே வலிமை வந்துடும். அதுக்கப்புறம் எடுக்கிறதெல்லாம் சும்மா பட்டு பட்டு பட்டுன்னு போய்கிட்டே இருப்பாங்க. எதிர்பார்க்காத வெற்றிகளையும் அடைவாங்க.